அப்பாவின் ஆசை. மாலை நேரத்தில் வருகின்ற மழை கூடவே ஒரு குளுமையை கொண்டு வந்து விடுகிறது. அந்த மழையில் உருவாகும் இதமான சுழலில் மனசும் வயிறும் சேர்ந்து நாக்குக்கு ருசியாக சூடாக ஏதாவது சாப்பிட விரும்பும். அந்த மாதிரி நேரங்களில் மோகனுக்கு அவனுடைய அப்பா கூட இருக்க நேர்ந்தால் அவன் பேசுகிறதை கேட்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாகும், சில நேரம் வேடிக்கையாகவும் இருக்கும். இந்த மழைக்கு இதமாக சூடான டீயும் கூட வெங்காய பக்கோடா இல்லைன்னா மொறுமொறுன்னு மெதுவடை சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுவும் தெருமுனையில் காமாட்சி பட்டி போடுற வாழைக்காய் பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு போண்டாவையும் அடிச்சுக்க முடியாது. உங்கள் அம்மா சொல்கிற பலகாரத்தில் கூட அப்படி ஒரு ருசி ஒரு நாள் நான் அனுபவித்ததே கிடையாது என்பார். அவ்வப்போது அம்மாவையும் வம்பக்க இழுக்கிற மாதிரி பேசிவிட்டு இவனை பார்த்து கண் சிமிட்டுவார். அம்மாவும் கோபம் வந்த மாதிரி, பேசாமல் நீங்கள் காமாட்சி பாட்டியவே கூட்டிகிட்டு வந்து சமையல் பண்ண வச்சுக்கங்க என்பாள். அடி இவளே, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி, அந்த பாட்டி தான் இப்போ இல்லையே, அந்த நிலாவில் வடை சுட போயிட்டாங்களே, அவங்க பேரன் தான் இப்போ பலகாரம் போடுறான். அவன் கைப்பக்குவம் பரவாயில்ல, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு முன்ன மாதிரி சட்டுன்னு எழுந்து தெருமுனைக்கு போய் வாங்கி சாப்பிட முடியாதே, வயசாயிடுச்சு, 4-8 நடந்தாலே மூச்சு வாங்குது என்பார். மோகனுக்கு நினைவு தெரிந்து மழைக்காலம் என்றாலே அவர் வேலைக்கு போய்விட்டு திரும்ப வரும்போது தவறாமல் காமாட்சிப்பட்டி கடையில் நின்று பலகார பார்சல் வாங்கிட்டு வருவார். அவர் ரிட்டையர் ஆன பிறகும் கூட அடிக்கடி அந்த கடைக்கு போய் பலகாரம் வாங்கிட்டு வருவார். பிறகு சரியாக நடக்க முடியாமல் போனதும் அவன் அம்மா மெல்ல தடுமாறி நடந்து போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு சில சமயம் அவனிடம் கூட வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார். ஆனால் அவனோ, சாரிப்பா, கடைக்கு போக நேரம் இல்லைப்பா, நானே ஆஃபீஸில் மேலே செய்து முடிக்க முடியாமல் வீட்டிலே செய்யலான்னு ஃபைல் லேப்டாப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தானே அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க, நான் நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேலையில் மூழ்கி விடுவான். மறுநாள் ஆஃபீஸ் வேலை முடிந்து வரும்போது அந்த விஷயத்தையே மறந்து விடுவான். விடுமுறை நாட்களை கூட அவன் மனைவி குழந்தைகளோடு வெளியே போய் வரும்போது அந்த கடைக்கு அருகில் காரை நிறுத்த முடியாமல் கூட்டமாக இருக்கிறது என்பதால் பலகாரம் வாங்க மனம் இருந்தாலும் இன்னொரு முறை வாங்கிக்கலாம் என்று வந்து விடுவான். ஏதாவது ஒரு சமயம் அதிசயமாக வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான். கொடுத்துவிட்டு அறிவுரை வேற சொல்வான். என்னப்பா அப்படி ஒரு கூட்டம், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, சுத்தமாக செய்கிறாங்களே தெரியலை என்பான். ஆனால் வேறு பெரிய ஸ்வீட் ஸ்டால்களிலிருந்து மிச்சர் சிப்ஸ் என்றெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான். அவர் அதை விரும்பி சாப்பிட மாட்டார். கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போதும் என்று சொல்லிவிடுவார். ஒரு நாள் ஏதோ வேலை விஷயமாக டென்ஷனில் இருக்கும்போது அம்மா தடுமாறி நடந்து போய் அந்த கடையிலிருந்து பஜ்ஜி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பதை பார்த்துவிட்டு சத்தம் போட்டான். ஏமா, அவள் தான் இந்த வயசுலும் காரசாரமாக சாப்பிட ஆசைப்படுறார், நீங்களும் நடக்க முடியாமல் நடந்து போய் வாங்கி கொடுக்குறீங்க, நீ ஏப்பா டென்ஷன் ஆகுற, அவர் என்ன தினமுமா கேட்குறா, ஏதோ மழை நேரத்தை தான் ஆசைப்பட்டு கேட்குறா. இப்படி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்பா. உன் அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆசை. அவன் சமாதானம் ஆகாமல் முகத்தை உருரென்று வைத்திருப்பதை பார்த்துவிட்டு அவருடைய சின்ன வயசில் இந்த பலகாரம் வாங்கி சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ரொம்ப ஏழ்மையில் இருந்திருக்கார்ப்பா. நானும் நீயும் வயிறார சாப்பிடணும், பல நாள் சாப்பிடாம அங்கே ஒரு டீ வடை மட்டும் சாப்பிட்டுட்டு ராத்திரி பகலாக வேலை வேலைன்னு ஓடுவார். ஒவ்வொரு வீட்டில் சில ஆம்பளைங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பத்தை சேர்த்து கஷ்டப்படுத்துகிறாங்க. இது ஒன்று அந்த மாதிரி மோசமான ஆசை இல்லையே என்று அம்மா சொல்லவும், என்னமோ பண்ணுங்க என்று சத்தமாக பேசிவிட்டு மோகன் பெட்ரூம் போய் கதவை படார் என்று சாத்தி கொண்டான். அதற்கு பிறகு அவனுடைய அப்பா அந்த பலகாரம் பற்றி வீட்டில் பேசவே இல்லை. இன்றும் மாலை நேரத்தில் மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. வழக்கம் போல மோகன் அவன் மனைவி கொடுத்த டீயை ருசித்து கொண்டு ஆஃபீஸ் வேலையை வீட்டில் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய மகன் முகேஷ் தயங்கி தயங்க அவனிடம் வந்து நின்றான். மோகனும் மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தான். அப்பா, எனக்கு திருமண கடையிலிருந்து வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட வாங்கி தரீங்களா என்று கேட்டான். உடனே மோகன் அதிர்ச்சியாகி ஆச்சரியமாக மகனை பார்த்தான். பின்னர் தலையை திருப்பி அருகிலிருந்த சுவரை பார்த்தான். அங்கே மாற்றியிருந்த படத்தில் அமரராகிவிட்ட அப்பா சிரித்தபடி மோகனை பார்த்து கொண்டிருந்தார். அவர் வழக்கமாக செய்வது போல கண்ணடித்து காட்டி சிரித்தது போல் அவனுக்கு தெரிந்தது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.